அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். சங்கீதம் 143:8. Cause me to hear thy loving kindness in the morning, for in thee do I trust. Cause me to know the way wherein I should walk, for I lift up my soul unto thee. Psalms 143:8. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடந்த நாட்களிலெல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த நாளுக்குள் பிரவேசிக்க நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய இரக்கங்களும் அவருடைய தயவும் அவருடைய கிருபையும் நம்மை ஒவ்வொரு நாளும் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதினாலே தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நமக்கு சொன்னவைகளையெல்லாம் நிச்சயம் நமக்கு செய்யத்தான் போகிறார். தேவன் செய்ய போகிற அதிசயமான காரியங்களை எதிர்நோக்கி காத்திருப்போம். நம்முடைய நம்பிக்கையிலே விசுவாசத்திலே உறுதியாய் நாம் தரித்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசும்படியாய் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பற்றி கொள்வோம். ஏனெனில் கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவனுண்டு. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்பி காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகின்ற இயேசு கிறிஸ்துவின் அதிபரிசுத்தமுள்ள நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரீஸ் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மளை மிகவும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுடைய தியானத்துக்காக செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை தியானத்துக்கு எடுத்துக்கொள்கிறேன். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அன்பானவர்களே, இன்றைய நாளில் தேவன் நமக்கு தருகின்றதான ஒரு செய்தி என்னவென்றால், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி நமக்கு விரோதமாய் இருந்த தண்டனை அல்லது நியாயவிதி ஏதோ ஒரு விஷயம் நம்மளை விட்டு நீங்காமல் அதனாலே ரொம்ப வேதனை கண்ணீரும் பிரச்சனை நடுவில் அகப்பட்டு அதில் நின்று வெளியே வர விடாதபடி வேதனையோடு அல்லது பாரத்தோடு அல்லது கவலையோடு அல்லது கண்ணீர் அனுபவத்தில் அநேக நாளுகளாய் வருடங்களாய் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அப்படிப்பட்டதான ஒரு ஆக்கினையில் நின்று ஆண்டவன் உங்களை விடுவித்து உங்களுடைய சத்துருக்களை விலக்குகிறார். ஏனென்றால் இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவே இருக்கும்படியாக, இனி தீங்கை நீங்கள் அனுபவிக்காது இருக்கும்படியாக, உங்களுடைய மேல் இருக்கிறதான தெய்வ திட்டத்தை நிறைவேற்றும்படி எல்லா விதமான ஆக்கினைகளிலிருந்தும் எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் எல்லா விதமான தடை கற்கள் நின்றும் தேவன் உங்களை விடுதலையாக்கி ஒரு சுதந்திரத்தை பரிசுத்த தேவன் உங்களுக்கு தர இந்த காலை வேளையில் விரும்புகிறார். ஆமென். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ஆக்கினைகளை அகற்றி. அப்போ நாம் ஏதோ ஒரு ஆக்கினைக்குள்ளில் அகப்பட்டு கொண்டு இருக்கலாம். உதாரணமாக நாம் பார்க்கலாம், கோலியாத் என்ற மனுஷன் 40 நாள்களாக இஸ்ரவேலின் ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் அதனுடைய ராஜாவாகின்ற சவுலுக்கு விரோதமாகவும் அவன் நியாயவிதி செய்கிறவனாக, ஒரு பிரச்சனை பண்ணுகிறவனாக, அவன் ஜனங்களை ராஜாவை நிந்தித்து தூஷிக்கிறவனாக, ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்காரனாக அங்கே நின்றான். நீங்கள் உங்களில் ஒருவனை தெரிந்தெடுத்து கொண்டு வாருங்கள், நாம் யுத்தம் செய்வோம், யார் ஜெயிக்கிறார்களோ
நீங்கள் ஜெயித்தால் நாங்கள் உங்களுக்கு அடிமை, நான் ஜெயித்தால் நீங்கள் எங்களுக்கு அடிமை என்று பயமுறுத்தி கொண்டு இருந்ததான ஒரு கோலியாத்து 40 நாள்களாக அவன் தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி கொண்டு நின்றான். இது ஒரு பயங்கர ஒரு நந்தையும் ஒரு ஆக்கினையுமாக இஸ்ரவேல் தேசத்தில் காணப்பட்டது. ஆனால் அந்த இடத்தில் அவன் தாவீது என்ற மனுஷன் வருகிறான். தாவீது என்ற மனுஷன் தாமதமாய்த்தான் வருகிறான். அவன் எதேச்சரமாய் தான் வருகிறான். எவரும் எதிர்பார்க்காத ஒரு அனுபவத்தில் வருகிறான். தான் ஒரு யுத்தத்துக்காக திட்டம் போட்டு வரவில்லை. அவன் தன்னுடைய சகோதரர்களை பார்க்க வரும்போது அங்கே பார்த்ததான ஒரு விஷயம், ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கின்ற ஒரு மனுஷனை பார்க்கும்போது தாவீதுக்குள்ளாயிருந்த ஒரு அபிஷேகம், தாவீதுக்குள்ளாயிருந்த ஒரு விசுவாசம் அவன் தன்னை கோலியாத்துக்கு எதிராக யுத்தம் செய்ய தூண்டினது. அன்பானவர்கள், இந்த பகல் காலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எத்தனை பெரிதானாலும், போராட்டங்கள் எத்தனை பெரிதானாலும், உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குமானால், உங்களுக்குள்ள தெய்வீக அபிஷேகம் இருக்குமானால், உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் வசனம் இருக்குமானால், நம்பிக்கை இருக்குமானால், அந்த நம்பிக்கை அந்த அபிஷேகம் இந்த பகல் காலம் அவருடைய பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு பலனை தரும் என்பதை இந்த பகல் காலம் பரிசுத்த ஆவியானவர் உங்களே பார்த்து பேசுகிறார். ஏனென்றால் இது நாள் வரையிலும் ஒருவேளை நீ சோர்ந்தும் தனித்தும் உள்ள அனுபவத்தில் இருந்திருக்கிறவானால் தாவீது எங்கே சொல்லுகிறான், அவன் ஒரு தடவை நான் என்னுடைய தகப்பனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு கரடியும் ஒரு தடவை ஒரு சிங்கமும் வந்தது. அதை நான் பீறி போட்டேன். அதை நின்றும் என் ஆடுகளை நான் தப்புவித்தேன். அவைகளை பீறி போட அல்லது அவைகளை கொஞ்சம் கூட எனக்கு பலனை அருளின ஆண்டவர் என்னோட கூட இருந்து இந்த பெலிஸ்தீனை தகர்த்து கூட கர்த்தர் கிருபை தருவார் என்று தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம் பேசுகிறது. அன்பானவர்கள், இந்த பகல் காலம் கர்த்தர் உங்கள் நடுவே இருப்பாரானால் நிச்சயமாகவே சகல ஆக்கினைகளிலிருந்து நீ விடுவிக்கப்பட்டு, சகல சத்துருக்களிலிருந்து நீ விடுவிக்கப்பட்டு, அவன் இணை தேங்கை காணாதபடி நீ சுதந்திரத்தோடும் ஆசுவாதத்தோடும் வாழும்படியாக பரலோகத்தின் தேவனுடைய வார்த்தை இந்த பகல் காலம் உங்களுக்காக வெளிப்பட்டு வருகிறது. இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவசித்து ஏற்றெடுத்து செபிப்பீர்களானால் நிச்சயமாகவே அந்த வார்த்தை உள்ள வல்லமை வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணும். அன்பானவர்கள், இந்த பகல் கால நம்முடைய செவியத்தில் இயேசு நம்முடைய நடுவே இருக்கிறாரா? நமக்குள்ள இருக்கிறாரா? விசுவாசம் நமக்குள் இருந்து கொண்டிருக்கிறதா? நம்பிக்கை அற்று போகாமல் இருக்கிறீர்களா என்றால் நிச்சயமாகவே இந்த பகல் காலம் சகல ஆக்கினைகளிலே கர்த்தர் அகற்றப் போகிறார். அவர் மேல் வைத்த விசுவாசம், அவர் மேல் உள்ளதான நம்பிக்கை, இந்த பகல் காலம் அவர் உங்கள் நடுவில் இருந்து கொண்டு உங்கள் சத்துருக்களை அகற்றி எல்லா ஆக்கினைகளிலிருந்தும் எல்லா நியாய விதிகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி உங்களை சுதந்திரமாக்க இயேசு விரும்புகிறார். உங்களுடைய விசுவாசம் ஒரு நாளும் வீண் போகாது. உங்களுடைய நம்பிக்கை ஒரு வாதம் அது பலனற்று போகாது. நிச்சயமாகவே அதற்கு ஒரு பிரதிபலன் உண்டு. உங்களுடைய விசுவாசம் ஆண்டவர் பார்க்கிறார். இந்த பகல் காலம் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அந்த விசுவாசத்திலூടെ உங்களுடைய சத்துருக்களையும் உங்களுடைய ஆக்கினைகளையும் தேவன் அகற்றி விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவை கர்த்தர் உன் நடுவே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். நாளுகளாய் 40 நாளுகளாய் இஸ்ரவேல் ஜனமும் தேசமும் அனுபவித்த ஒரு நிந்தை, ஒரு ஆக்கினை போல ஒரு விஷயம்தான் பெலிஸ்தீனாகின்ற சத்ருவானவருடைய சத்தம், முழக்கம். உங்களில் ஒருவனை அனுப்புங்கள், ஒருவனை இல்லையா என்று எதிர்த்து கொண்டது என்ற அனுபவம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் சில நாடுகளாகவோ சில மாதங்களாகவோ சில வருடங்களாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஆக்கினை போல உடைய வாழ்க்கை விட்டு வெளியே போகாதபடி பிரச்சனையும் கண்ணீரும் நட்டவும் பயமும் தரித்திரமும் கடன் பிரச்சனையும் வேதனையும் கேசும் வழக்குகளும் எப்படி வாழ்க்கை நின்று கொண்டு இருக்குமானால் இன்றைக்கு அந்த ஆக்கினைகளில் நின்றும் ஒரு விடுதலை பரலோகத்தின் தேவன் உங்களுக்காக கட்டளையிடப் போகிறார். அன்பானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவில் இருந்தால், விசுவாசத்துக்குள்ளே இருந்தால், ஜெபத்துக்குள்ளே இருக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கு நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் நடுவிலே இறங்கி வந்து உலாடி உங்கள் சத்துருக்களை அகற்றப் போகிறார். அவருடைய வார்த்தை இந்த பகல் காலம் உடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண போகிறது. இஸ்ரவேலுடைய முதல் ராஜாவாக இருந்த சவுலை ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணினார்.
ஆனால் நாங்கள் செல்ல செல்ல அந்த ராஜா தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து விட்டார். ஆனால் இஸ்ரவேலுடைய 2வது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது தன்னுடைய அபிஷேகத்தை காத்து கொண்டான். ஒவ்வொரு நாளும் அவன் அபிஷேகத்தை அவன் வளர்த்தி கொள்ளுகின்ற மனுஷனாக காணப்பட்டான். ஆனால் அப்படி இருந்தால் இஸ்ரவேலுடைய 2வது ராஜாவாகின்ற தாவீது மிகவும் புகழ்பெற்ற வல்லமை உள்ள ஒரு ராஜாவாக மாற்றப்பட்டதுக்கு காரணம் ஆமென், தாவீதின் மேல் இருந்த அபிஷேகம் அது குறைந்து போகவில்லை, அதை அதிகரிக்க பண்ணும்படியாக அவன் ஜாக்கிரதை உள்ள மனுஷனாக காணப்பட்டான். அவன் அந்தி சந்தி மாத்தியான வேலைகள் எல்லாம் செவிக்கின்றவனாக காணப்பட்டான். தேவனுக்கு பயப்படுகிறவனாக காணப்பட்டான். தேவனை ஆராதிக்கிறவனாக காணப்பட்டான். அது அவனை உயர்த்தினது, அது அவனை விடுவித்தது, அது அவனை அபிஷேகித்தது, அது அவனை பெரியவனாகிறது. அது அவனை ஒரு பேர் மாற்றத்துக்குள்ளே கொண்டு வந்து வல்லமை உள்ள ராஜாவாக மாற்றி. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கின்ற அன்பானவர்களே, கர்த்தர் உங்கள் நடுவே இருக்கும்படி நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்று அபிஷேகத்தில் வளர தயாரானால், எப்படிப்பட்டதான சிறையிருப்புக்குள்ளே நீங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ள நீங்கள் மாட்டி திகைத்து கொண்டு இருந்தாலும், அதில் நின்று அந்த பிரச்சனையில் நின்று அந்த சத்துருக்கள் கரத்தில் நின்று கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். இந்த நாளில் அந்த தெய்வீக அபிஷேகம், அந்த தெய்வீக வாக்குத்தத்தம், அந்த தெய்வீக சமூகம் உங்களை தொடப்போகிறது. இன்னும் நாம் பார்ப்போமானால் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தினுடைய 29வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இப்படியாக அந்த வசனம் சொல்லுகிறது, நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அன்பானவர்களே, இஸ்ரவேல் வம்சத்தின் மேல் இயேசு தன்னுடைய ஆவியை ஊற்றினபடியினால், அனாய்மென்ட், அபிஷேகம், தன்னுடைய வல்லமை, மகிமை, பிரசனத்தை, தன்னுடைய ஆவியை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் ஊற்றினபடியினால என்ன செய்கிறாராம்? என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் ஒரு மனுஷன் தேவ ஆவியை பெற்றிருப்பான் என்றால் அவனுக்கு இனி தேவன் ஒருபோதும் தன்னுடைய முகத்தை மறைக்க மாட்டார். அப்படி என்றால் தன்னுடைய ஜெபத்துக்கு, தன்னுடைய பிரச்சனைகளுக்கு நடுவே அவர் சீக்கிரமாக அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனத்தின் மேல் கர்த்தர் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துவார். முகத்தை மறைக்க மாட்டார். ஜெபத்தை கேட்பார், பதிலை தருவார், சமாதானத்தை கட்டளையிடுவார், தடைகளை தகர்த்து மாற்றுவார், வாசலை திறப்பார், பலகீனங்களை மாற்றுவார், வியாதிகளை குணமாக்குவார், கடன் பிரச்சனை விடுதலையாக்குவார், தடைகளை தகர்த்து மாற்றுவார். நீ எந்த விஷயத்தில் கலக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீர் பருவத்தில் நின்று கொண்டிருக்கிறாயோ அதிலிருந்தும் உன்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் நடுவிலே இறங்கி வந்து பெரியவர்களை செய்ய போகிறார். இந்த பகல் காலம் உன்னுடைய நீண்ட கால வேதனைகளிலிருந்தும், கண்ணீரிலிருந்தும், பிரச்சனையிலிருந்தும் இந்த பகல் காலம் அவருடைய பிரசன்னம் இறங்கி வந்து அவருடைய ஆளுகை உங்களுக்கு ஜெயமாக மாறும். இந்த பகல் காலம் சவுல் அபிஷேகத்தை இழந்து போனது போல நாம் அபிஷேகத்தை இழந்து போகாதபடி தாவீதை போல அபிஷேகத்தை பாதுகாத்து அதை வர்த்திக்க பண்ணுகின்ற பிள்ளைகளாக இருப்போம் என்றால் நிச்சயம் அவருடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் என்றால் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய முகத்தை மறைக்க மாட்டேன் என்று அவர் வாக்குறுத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த பகல் காலம் உங்களுடைய நிலைமையில், உங்களுடைய விஷயத்தில், உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு மாறுதல் இந்த பகல் காலம் வரப்போகிறது. சகல ஆக்கிரைகளை கர்த்தர் மாற்றுகிறார். சகல பிரச்சனையிலிருந்து உன்னை விடுதலையாக்கி விரும்புகிறார். உங்களுடைய விஷயம் எத்தனை பயங்கரமான பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த பகல் கருவறை நிமிஷம் அமைதலாக இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே, என்னுடைய எல்லா ஆக்கிரைகளை அகற்றி, என்னுடைய சத்தர்களை விலக்கி, ஆண்டவரின் நடுவே இருந்து இனி தீங்கை நான் காணாதிருக்கும்படி என்னோடு இருந்து எனக்கு வழிகளை திறந்து தாரம் ஆண்டவரே என்று நீங்கள் உண்மையாக ஒப்புக் கொடுப்பீர்களானால் இன்றைக்கு உங்களோடு பேசினதை விட நல் வார்த்தையானது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். வானம் பூமியும் சமுத்திரமும் சகலதை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரத்தின் கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும். எத்தனை பெரிய பிரச்சனையோ
எத்தனை பெரிய போராட்டங்களாகட்டும், எத்தனை பெரிய தடங்களாகட்டும், நீங்கள் அதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற எந்த விஷயத்துக்கும் ஒரு சமாதான பதில் இல்லையே, அல்லது அது வழி திறக்கவில்லையே, இதிலிருந்து நான் எப்போது விடுவிக்கப்படுவேன், எப்போது எனக்கு வழி திறக்கும், எப்போது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்மானம் உண்டாகும், எப்போது நான் சமாதானம் அனுபவிப்பேன், எப்போது இந்த பொருளாதார தடையிலிருந்து நான் விலகி பொருளாதார நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவேன் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கின்ற தேவ ஜனமே, அன்பானவர்களே, இந்த பகல் காலம் கர்த்தர் சகல ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கி தடைகளை தகர்த்து உனக்காக பரலோகத்தினுடைய பொக்கிஷத்தை திறந்து தந்து உன்னை ஆசீர்வதிக்க இயேசு விரும்புகிறார். தடைகளை தகர்க்கிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். இந்த பகல் காலம் அவருடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். அதுபடியினால் கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை வையுங்கள், தொடர்ந்து செவியுங்கள், தொடர்ந்து அவரை நோக்கி பாருங்கள். இந்த பகல் காலம் அவருடைய மகிமையை காணப்போகிறாய். இந்த வாழ்க்கையில் உள்ள வாக்கு தத்தத்தை நீ அனுபவிக்க போகிறாய். வாக்கு தத்தம் இருந்தும் அனுபவிக்க விடாதபடி சில ஆக்கினைகளை, சில சத்துருக்கள் உனக்கு எதிராக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அதை கர்த்தர் விலகி போடுகிறார். இஸ்ரவேலின் ராஜாவை கர்த்தர் உன் நடுவே இருக்கிறார். அவர் என் நடுவே இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் கடந்து செல்லுங்கள். நீங்கள் இந்த விசுவாசத்தோடு நீங்கள் புறப்படும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா ஆக்கினைகள் மாறுகிறது. அவர் சத்துருக்கள் விலகி ஓடுகிறதை, வாசல்கள் திறக்கிறதை, நன்மைகள் அனுபவிக்கிறதை உங்கள் கண்கள் காண்கிறது மட்டுமல்ல, உங்கள் கைகள் அதை அனுபவிக்க போகும். உங்களுடைய வாயது நன்மையினால் திருப்தியாக போகிறது. வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட நன்மைகள் உங்கள் கருத்தில் வரப்போகிறது. கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்திருக்கிறது. இந்த பகல் காலம் அன்பான தேவ பிள்ளையே, இயேசுவை நோக்கி பார்த்திருக்கிற தேவ பிள்ளையே, செபத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளையே, அவருடைய வேலைக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளையே, இதோ கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய வேலை வந்தது. அவருடைய எல்லா ஆக்கினையிலிருந்தும், எல்லா பிரச்சனையிலிருந்தும், எல்லா கடிதிலிருந்தும், எல்லா சோர்விலிருந்தும் கர்த்தர் விடுவிக்கபடி நடுவே இறங்கி வந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு உனக்கு ஒரு புதிய பலத்தை தருகிறார். அவர் தம்முடைய ஆவி உன்னை மேல் ஊற்றி தருகிறார். அவர் உனக்குள்ளே இருந்து கொண்டு உன் சத்துருக்களை துரைத்துக் கொண்டு உனக்கு எதிராக தடைகளை தகர்த்து மாற்றிக்கொண்டு, யார் எதிராக இருந்தார்களோ அவளை அனுகூலமாக்கிக் கொண்டு, இயற்கை எதிராக இருந்ததோ அது அனுகூலம் மாறும், அரசாங்கம் எதிராக இருந்ததோ அது உனக்கு அனுகூலமாக மாறும். எங்கே தடை இருந்ததோ அதை தகர்க்கிறார். இந்த பகல் காலம் அதை செய்யுள்ள தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் இன்றைய நாளில் உன் ஆக்கினைகளை மாற்றுகிறார், உன் சத்துருக்களை விலக்குகிறார். இனி நீ தீங்கை காண மாட்டார். ஏனென்றால் இஸ்ரவேலின் ராஜாவை கர்த்தர் நடுவே இருக்கிறார். விசுவாசிக்கலாமா? ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தமும் சர்வ வல்லமை உள்ள அன்பின் பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆக்கினைகளை அகற்றி எங்கள் சத்துருக்களை விலக்கி, ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவே இருந்து கொண்டு என்னை தேங்கி கணாதிருப்பா என்று எங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களுக்காக, உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பகல்கால இந்த நல்ல வார்த்தைகளை கேட்டு விசுவசித்து ஒப்பு கொடுத்த சகல தெய்வ பிள்ளைகள் மேல் உடைய வசனத்தின்படியான, நீர் சொன்ன வார்த்தைப்படியான விடுதல் வியாபரிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சகலவித ஆக்கினைகளை நீக்கி தேவஜனத்தை விடுவித்து ஆஸ்வதி, என்னை தேங்கி காணாதபடி ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும். எங்களுக்காக ஜீவனை தந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். சுமன் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா.
என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீ சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு உங்க முகத்தைய நோக்கி இருக்கிறோ. உங்க முகத்தைய நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ. உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா.